அந்த சுப்ரதீபம் என்கின்ற யானையை தட்டிப்பயலாகிய பீமன் கொன்றுவிட்டான். அதாவது 2 நாட்களாக தர்மனை பிடிக்கிறேன் அப்படின்னு ஏதோ மோசம் செய்து வருகிறார் துரோணாச்சாரியா. அவரை அழைத்து இன்று 11ஆம் நாள் யுத்தத்தில் நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. தர்மனை இழுத்து வந்து என் முன்னே சிரத்தை கொழிய வேண்டும் அப்படின்னு உத்தரவிடணும். அதுக்கு முன்பாக இன்று 12 முடிஞ்சு 13ஆம் நாள் யுத்தம். அதனால மனைவிய பானுமதி அழைத்து மற்றது சொல்ற பானுமதி இப்படியே மகாராஜன் மனமா விளங்கும் பானுமதி அழைக்க பானுமதி நட்பா
என்னடா வயசாவது கையற கையற ஒரு படி நெல்லு குத்தி ஒரு படி நெல்லு குத்தி ஐயா ஏன்டா அந்த பழக்கலாம் தம்பி ஒரு படி நெல்லு குத்தி உலங்கனி பொங்க வச்சு உலங்கனி தயாரு மூணு படி நெல்லு குத்தி தாளமா பொங்க வச்சு மூணு படி நெல்லு குத்தி முத்தலமா பொங்க வச்சு முத்தலமா தயாரு மூத்தெல்லாம் சாவணும் நாலு படி நெல்லு குத்தி நாலு படி நெல்லு குத்தி நாகத்தம்மா பொங்க வச்சு நாகத்தம்மா தயாரு என் நாத்தினால் சாவணும் பால் குடிச்ச வார்த்தை அப்படியே அப்படிலாம் வைக்க கூடாது சரியா அஞ்சு படி நெல்லு குத்தி அம்மானுக்கு தம்பி தம்பி மாமா உனக்கு கை வைக்க கூடாது திட்ட கூடாது மாமா நான் அம்மா மேல குடுங்க அஞ்சு படி நெல்லு குத்தி அஞ்சு படி நெல்லு குத்தி அங்காளம்மா பொங்க வச்சு அங்காளம்மா பொங்க வச்சு அங்காளம்மா தயாரு பேசாதீங்க அங்காளம்மா தயாரு செத்துணும் கால்படி நெல்லு குத்தி காளியம்மா பொங்க வச்சு காளியம்மா தயாரு என் கல்ல புதுசா வாழணும் எல்லாரும் கொடுமை பண்ணிருப்பாங்க அம்மா செத்தா போறாங்க உன்னை தொட்டு தாலி கட்டின வீட்டுக்காரர் எதுக்கு சாவணும் டேய் தம்பி அந்த கதையை கேக்குறேன்னா அவன் நித்தம் குடிக்கிறான் நித்த குடிக்கிறான் ஈத்து போட்டு உதைக்கிறான் ஈத்து போட்டு வதைக்கிறான் ஓடுறா குடிக்கிறான் குடிக்கிறான் குடிய வச்சு அடிக்கிறான் எந்த குடிய வச்சு அடிக்கிறான் குடிய வச்சு அடிக்கிறான் அதனால அவன் செத்துடணும் சரி ஆனா என் கள்ள வீட்டுக்கார இருக்கிற தம்பி இருக்காரு ஒரு மயம் பூ கேட்டா 10 மயம் பூ கொடுப்பாரு கொடுப்பாரு ஒரு பாவடு கேட்டா 10 பாவடு கொடுப்பாரு கொடுப்பாரு ஒரு ஜாக்கெட் கேட்டா 10 ஜாக்கெட் வாங்கி தருவாரு தருவாரு ஒரு சட்டி கேட்டா 10 சட்டி வாங்கி கொடுப்பாரு பாப்பா நீ சட்டி கொடுமா போடுவ சட்டிடா சட்டி சட்டி ஆமா என் கள்ள வீட்டுக்கார மட்டும் வாங்கணும் கையில பாக்குறேன் சரி அதை விடு உன் கள்ள வீட்டுக்காரர் யாருமா என் கள்ள வீட்டுக்கார இந்த ஊர் தானே பையா இந்த வீட்டுக்காரா இந்த ஊர் தான் யாரு உன் கள்ள வீட்டுக்காரர் என் கள்ள வீட்டு யாருன்னு தங்கர் நகர் தான் ஓ அதனால அவன் சொல்லில மாமா தோப்புல உன்னை படுத்து வைக்கிறாரா? ஆமா ஏதோ வேலை நடத்துக்கிற மாமா தோப்புல வரதெல்லாம் எனக்கு தெரியும் நாட்டார அதனால அடிவாங்க வச்சுட்டு போனீங்க கம்பெனி உனக்கு போடுறானா ஏன் பையன்டா உன் வீட்டுக்காரனுக்கு போந்தானா உன் கள்ள முடியாது போந்தானா கேட்டாங்க டேய் அத சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஆமா சரி ஏன் என்ன ஏன் முகம் வாட்டமா இருக்குது அம்மா எனக்கு என் பொண்டாட்டி சண்டை ஓ உனக்கும் மணி தகராறு நகரக்காரர் இல்ல ரோட்ல போறக்காரு சண்டை தகராறு அதனால நான் நைட்டு பூரா ஆட்டத்துக்கு போயிட்டு வந்து சாப்பாடு செய்ய மாட்டான் நாடகத்தை பாத்துக்குது கோவம் வந்து போச்சு பத்தாண்டு ஒரு அடி அடிச்சேன் கொஞ்சம் தாத்தா விட்டு போயிட்டான் கொஞ்சம் போயிடல என்ன நானும் 6 மாசம் ஆச்சு என் வீட்டுக்காரன் பேசி எனக்கு அவனுக்கு சண்டை இந்த புள்ள பாரு பால் குடிச்சு வாயில நிக்குது பால்லாம் நானும் இல்ல நீ 6 மாசமா கொண்டாட்டி இல்லாமங்கிற நானும் 6 மாசமா ஆம்டே இல்லாம இருக்கேன் நான் ஒண்ணு ஊம் பண்ணுமா ஏன்னா ஆம்டே கூப்பிடுறியா ஆமா உள்ள போட்டு மக்கு உள்ள வந்து நக்கு
பணத்துக்கு ஆசைப்பட்டு லாபத்து பேவர் நாங்க ஆம்பளைக்கு ஆம்பளை பொண்ண மாதிரி ஆம்பளைங்க தான் மலையில ரொம்ப அராஜகம் பண்றோம் டோப்பா வச்சு டீம்ல ஒருத்தர் இருக்காரு யாரு அண்ணா பேர் தான் தெரியும் முன்னாடி போனேன் சத்தியமாமா ஆம்பளை வந்தாலும் அடிக்கிறீங்க பொம்பளை வந்தாலும் அடிக்கிறீங்க ஏண்டா ஆம்பளைக்கு உள்ள சரி எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது பேசுறீங்க ஆம்பளைக்கு உள்ள உரிமை எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்குது ஆமா ஆமா அதனால என்ன செய்ய முடியும் ஆம்பளைங்களால நீ என்ன பண்ணுவீங்க என்னால முடியாது என்னடா நான் லாரி ஓட்டுறோம் நான் லாரி ஓட்டுறோம் நீங்க லாரி ஓட்டுறீங்களா ஆமா நாங்களும் பெண்கள் லாரி ஓட்டுவோம் பஸ் ஓட்டுறோம் நாங்களும் ஓட்டுவோம் கலெக்டரா இருக்கும் நாங்களும் கலெக்டரா தான் இருப்போம் லைட் ஓட்டுறோம் லைட் ஓட்டுறியா ஃளைட் ஆமா நாங்களும் ஃளைட் ஓட்டுவோம்டா ராக்கெட் ஓட்டுவோம் நாங்களும் ராக்கெட் விடுவோம் நாங்க போலீஸா இருக்கோம் ஓ போலீஸா இருக்கோம் நாங்களும் போலீஸா இருக்கிறோமே நீ போலீஸா இருக்கியா நீ போலீஸா இருந்தா நான் இந்த ஊர்ல கள்ளச்சாராயம் காசுறேன் என்ன பண்ணுவேன் ஏய் இந்த ஊர்ல நீ கள்ளச்சாராயம் காய்ச்சனா நான் போலீஸா இருந்தனா உன்னை பிடிக்க வருவேன் என்ன பிடிக்க வருவியா ஆமாண்டா. நான் இந்த ரோட்டு மேல ஓடுவேன் நானும் ரோட்டு மேலே ஓடி வர லட்டி எடுத்துக்கினேன் லட்டியா கொள்ளக்கடை ஓடுவேன் ஓடுவேன் நானு ஓடுவேன் என்ன பார்த்து ஓடுவேன். ஓடுவேன் அப்பனா அந்த கொள்ளைக்காரங்களை நானும் ஓடி வர லட்டி எடுத்துக்கினேன் அடிக்க அந்த காட்டு வழியா ஓடுவேன் அந்த காட்டு வழி நான் ஓடி வருவேன் அந்த கரும்புள்ள பூருவேன் அந்த கருப்பந்தோப்புக்குள்ள போனா நானும் அந்த கருப்பந்தோப்புக்குள்ள வருவேன் உன்னை நீ நீ அங்கதானே வரணும் கரும்பு தோட்டத்துல நீ வந்ததா தெரியும் என்ன பண்ணுவேன் நீ என்ன பிடிக்கிறியா இல்ல நான் உன்னை பிடிக்கிறேன்
அப்படியே கருமங்களை கைக்கிற மாதிரி கைத்து எங்க தேடா மோதி பாக்குறேன் படியில போட்ட பைத்தங்க மாதிரி கடப்படாங்க. அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நீ காலத்துக்கு மேல வச்சா போதும். சாப்பிட்ட சாப்பாடு நைட்டு கோயிக்கிற எல்லாம் வெளியே வந்துடும். உனக்கான வரும். நீ சார பாப்ப ஒண்ணு இருந்தாலும் சபையை பார்த்தனையா எப்படியாப்பட்ட சபையா உனக்கு தெரிகிறது? திருவாகிய மகாலட்சுமி பொண்ணு சபை. காமனை நினைவினாலும் தொண்டைய பாருங்க அவனுக்கு நினைவினாலும் கஞ்சனை உந்தியாலும் உந்தியாலும் ஆமா தாமதமே இல்லா கங்கை அளித்ததோ தன் பாதத்தால் மாமா அளித்து கப்பா நிர்மல கிருஷ்ணதேவா. ஆமா பகவான் மார்பிலே எப்போது இடப்பிரியாமல் இருப்பது திருவாகிய மகாலட்சுமி. திருவாகிய மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி சபை சபை. ஆமா ஏன்னா நான் பேர வந்தாலும் சபைதான். நான் 1000 பேர் வந்தாலும் சபைதான். சபைதான். சபையில வந்திருக்கிறது என்னுடைய விளக்கம் என்ன? என்னுடைய ராமதேவன் சத்தம் போடாத. அடுத்து படாது அஸ்தினாபுரம் அஸ்தாபுரத்தை தானாகத்தோடு ஆண்டு வழியான என்னுடைய வழியாக இருக்கிறாரே. அவருக்கே பாரியாய் வந்து வச்ச என்னுடைய நாமதயமும் பெருந்திருவானை. ஆமா. ஆனால் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி நீ எப்படி பிறந்த? நான் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பிறந்தேன். நீ ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பிறந்தவன். ஆமா. நான் பிறந்த யாருக்கு தெரியுமா? நான் யானைக்கு பிறந்தவள். அதெல்லாம் யானை இப்படி பண்ணிக்கிறியா? என்ன விட குண்டாலாங்கிறாங்கடா உலகத்துல. என்ன காரணம் இல்ல. ஏனென்றால் ஒரு காலத்திலே வட்டாரத்தை தவம் செய்து கொண்டிருந்தார். தவம் செய்யும் தருவாயிலே அப்போ ஞானத்தால் அறிந்தார்கள் தேவர்கள்லாம் இந்த தவத்தை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள்? 4 நாட்டியமாதர்கள் அழைத்து இந்த தவத்தை கலைக்க வேண்டும் உரைக்கும் பொழுது 4 நாட்டியமாதர்கள் என்ன செய்தார்? எங்களால முடியாது சொல்லும்போது 3 நாட்டியமாதர்கள் ஒதுக்கி விட்டார்கள். இந்த ஊர்வசி இருக்கிறார்களே அவங்க என்ன செய்தாங்க? இந்த தவத்தை நான் கலைக்கிறேன் என்று அந்த தத்தாத்த முனிவர் தவம் செய்யும் இடத்திலே அந்த கானகத்தில் சென்று ஒரு பெருத்த யானை உருவம் எடுத்தார்கள். அவர்கள் யானை உருவம் எடுத்தார். பெருத்த யானை உருவம் எடுத்து அந்த தவத்தை கலைக்கிறோம் என்று இந்த தும்பிக்கை இருக்கிறது. அப்படியே அவரை போய் பார்த்தார். ஞானத்தால் அறிந்த தத்தாத்த முனிவர் வந்திருப்பது உருவசி இவரை அகந்தை அடக்க வேண்டும் என்றால் இந்த உருவத்திலே அவருடைய அகத்தை அடக்க முடியாது. அதனாலே இவரும் ஒரு எடுத்தார். யாரு? அவர் ஒரு ஆணையான உருவெடுத்து செல்லும் பொழுது இதோ யானையும் புரட்சி செய்து விட்டார்கள். எப்படி யானை புரட்சி தங்காது பழமொழி கிழங்க அப்போ அந்த ஒரு குழந்தையாகப்பட்டது கீழே ஜனனமாகிவிட்டது. ஜனனமானவனே அந்த குழந்தை தான் பெண் குழந்தை தான் நான். அது மட்டும் கிடையாது. நீண்ட காலமா குழந்தை வாய்ப்பு இல்லாத பலராம
சக்கரவர்த்தி நீண்ட காலமாக பொழுத வாக்கில காண்டோம் காட்டுக்கு உணவு எடுக்க வந்தார் வருந்தருவாயிலே அந்த காட்டிலே நான் கடந்ததாலே இவ்வளவு ஒரு அழகாக பதுமை கிடக்கிறது ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தை கையில் எடுத்து பானி என்பது என்ன பானி என்ற சூரியன் மதி என்பது நிலவு நிலவு இந்த இரண்டும் சேர்த்தா எவ்வளவு அழகா இருக்குமோ அத போல இந்த குழந்தை இருக்கிறது அதனால இந்த குழந்தைக்கு பானுமதி 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 ஆமா அது மட்டும் கிடையாது இன்னொரு பெயர் எனக்கு உண்டு பெருந்திருவானை பெருந்திருவானை எனக்கு எனக்கு பிறந்தாலே பெருந்திருவானை என்று ஒரு பெயர் ஆமா இருந்தாலும் பாட்சாதுரிய மன்னனை செய்ய திருவு செய்து எந்த ஒரு குறையும் இல்லாத நான் நல்லாவே இருக்கிறேன் காரணம் தெரியவில்லை மன்னன் வைத்திருக்கேன் மகாராஜா உங்கள் மனைவி உங்கள் மனைவி வந்து போலாஜி போலாஜி ஏமா என்னுடைய மதியானம் ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா எப்படி அவர் யாருக்கும் யாருக்கும் வணங்காத முடியும் அவர் கையிலே கோயிலுக்கு பின்னாடி பேசுங்க சும்மா வந்து கத்தினீங்கன்னா ராவடி குடையோன் அரவத்தில் சர்ப குடையோன் எப்படி அவர் சிறுசுல பார்த்தாயா பாம்பாகப்பட்டது கூட எடுத்துக்கொண்டிருக்கும் ஆமா அப்படிப்பட்டவர் தகந்த சிம்மாசனம் கொடுத்தாய் என்னுடைய மதியானம் பார்க்க வேண்டும் பாருங்க தங்கள் பாதத்தை விடுபடியா ஆனால் தங்கள் பாதத்தை விடுந்தேன் ஒரே ஒரு கருத்து எத்தனை வருத்தம் கிடையாது இந்த தேச ராஜரிய
தாதிமார்கள் விட்டு எதற்காக அது கூறன் என்று தான் ஒரு ஏய் பாண்டியா ரொம்ப என்ன பேசுறீங்களா யார் பேசுறாங்க யார் பேசுறாங்க நீ யார் பேசுற ஓ கவா யார் பேசுறா என்ன நீ பேசுறா என்ன பேசுறா நீ மட்டும் தான் வழி போறியா ஏய் தம்பி என்ன பண்ணுங்க